வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது பிரிண்டட் ஃபேன்சி சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் ஈஸியான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாலி காட்டன் 1/4 மீட்டர் தேவையானது. இப்போது சாரியை பார்க்கலாம். இப்போது சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்து எல்லோ கலரில் ப்ளைனாக இருக்குது. இதுதான் அதோட ப்ளவுஸ் பகுதி. இது முந்தான பகுதி. இது பேக் சைடு அளவும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை இந்த மாதிரி 2ஆக மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பாகம் இருக்கிற பகுதியில் வச்சுட்டு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு நெக்கோட அகலம், அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இதில் ரவுண்டு நெக் வரையலாம். ரவுண்டு நெக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இந்த லைன் அப்படியே வரைகிறேன். ஒரு 1/4 இன்ச்செல்லாம் அந்த லைன் வெளியே வர மாதிரி வரைகிறேன். இப்போ நெக்குக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். முக்கால் இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதில் ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இதுக்கும் வெளிப்பக்கம் ஷோல்டர் பகுதியில் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கொஞ்சம் பகுதி வரைக்கும் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பு பாகத்தில் கீழே இந்த சைடில் அந்த லைனுக்கும் கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 1.5 இன்ச்சுக்கு அந்த நெக்கு திரும்புகிற பகுதி வரைக்கும் அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்கள், அந்த லைனோட இந்த லைன் அப்படியே சேர்த்து வரைஞ்சிடலாம். வெளிப்பக்கம் உள்ள லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு உள்பக்கம் உள்ள லைன் அந்த மாதிரி இருக்குது. நெக்கு பகுதியில் இன்னும் கட் பண்ணலை. இது வெளிப்பக்கம் பண்ணுற டிசைன். நம்ம பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் இருக்கும். இதை அயன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் உள்ள அளவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதுதான் நெக்கோட அளவு. இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு நெக்குக்கு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சு அதுக்கு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் அப்படியே அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தச்சு விட்டுறலாம். மெயின் கிளாத் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்கு பகுதியில் தைக்கலாம். நெக்கு பகுதியில் தைக்கும்போது கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக தைக்கும்போது தான் நல்லா திரும்பி கொடுக்கும். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த கிளாத்தை வெளிப்பக்கமாக இழுத்து விட்டுருங்க. நெக்கோட ஷேப் ரொம்ப நல்லா வரும் பாருங்க. இப்போ நெக்கோட எட்ஜில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கும் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ இது கிராஸ் பீஸ், 1 சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. இப்போ இது லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வைக்கலாம். நெக்கு பகுதியில் அந்த கிராஸ் பீஸை அடிப்பக்கமாக வைக்கிறேன். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் நமக்கு அதில் ஜாயிண்ட் ஆகும்போது பைப்பிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்.
பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு உள்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஒரு ஃபுட்டோட அளவு இன்னொரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் வெளிப்பக்கம் மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணலாம். வெளிப்பக்கம் உள்பக்கம் ரெண்டுமே மடித்து தைக்கிற அளவு கிளாத்தை கட் பண்ணியிருக்கிறேன். உள்பக்கம் மட்டும் கொஞ்சம் கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மடித்து தைக்கும்போது உள்பக்கம் உள்ள பீஸு கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ உள்பக்கம் அப்படியே கேன்வாஸுக்கு மேலே அதோடைய எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ கேன்வாஸில் நம்ம ஃபஸ்ட்டில் ரெண்டு பக்கமும் தைக்காமல் இந்த கிளாத்தை மடித்து அப்படியே அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இப்போ எதுக்காக இந்த மாதிரி நம்ம கிளாத்தை மடித்து தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதில் பைப்பிங் பண்ணணும். பைப்பிங் பண்ணும்போது நமக்கு வெறும் கேன்வாஸும் அந்த கிளாத்தும் இருக்கும்போது பைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம பைப்பிங் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ உள்பக்கம் மடித்து தைச்சாச்சு. வெளிப்பக்கம் கட் பண்ணி விட வேண்டாம், அப்படியே அதை மடித்து அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். ரெண்டு பக்கமே மடித்து தைச்சாச்சு. இது பிளாக் கலர் கிராஸ் பீஸ் பாலி காட்டன் கிளாத். அந்த சாரியில் சின்னதாக அது ஒரு லைன் இருக்குது. இதுக்கு உள் பக்கம் உள்ள பகுதிக்கு பிளாக் கலரில் பைப்பிங் பண்ணலாம். மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். அடிப்பக்கமாக உள்ள கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்படியே திருப்பி விட்டு இதில் பைப்பிங் பண்ணலாம். பிளாக் கலரில் ஒரு சின்னதாக ஒரு லைன் தெரியும் போது இந்த சாரீக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்குறேன். உள்பக்கம் அந்த கொஞ்சம் பிளாக் கலரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஏன்னா அது ப்ளவுஸோட ஜாயிண்ட் ஆகிற பகுதி தான். 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 3.25 இன்ச்செல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பீசஸாக இருக்குது. இப்போ 2 எல்லோ 4 பிங்க் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையுமே முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி 4 மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ 3 பீஸாக நம்ம தனித்தனியாக ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு 4 இன்ச்செல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு 3ஐயும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அடிப்பக்கம் உள்ள பீஸில் அப்படியே சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு பீஸில் தையல் லைனில் அப்படியே கட் பண்ணி விடுங்க. இன்னொரு பீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணி விடுங்க. ஒரு பீஸ் தையல் லைனில் அப்படியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு பீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ ஒரு பீஸில் நம்ம தையல் லைனில் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த பீஸை இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அடுத்ததாக இது பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு பைப்பிங் பண்ணலாம். அடிப்பக்கமாக எல்லோ கலர் கிளாத் வைக்கிறேன். இது எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்காமல் கொஞ்சம் பகுதி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். ஏன்னா இந்த முக்கோண பீஸில் கொஞ்சம் ஜாயிண்டாக இந்த பைப்பிங் வர வேண்டியது இருக்குது. அதனால் இந்த பைப்பிங் அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இது 6 பீஸ் சின்ன பீஸாக இருக்குது. இதையும் முக்கோண ஷேப்பில் 4ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த முதுகு பாகத்தில் சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பீஸை கொஞ்சம் இடைவெளி விட்டு மேலே ஷோல்டர் பகுதியில் 2 பக்கமும் 3/4 இன்ச்சு இடைவெளி விடுங்க. 3/4 இன்ச்சு இடைவெளியில் இதில் ஒரு பின் வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு சைட்லேயும் கரெக்டாக இன்னொரு 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி பின் வச்சு விட்டதுக்கப்புறம் அதை ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பக்கமும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த முக்கோண பீஸை லேசாக மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஆக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் வெளிப்பக்கம் உள்ள பீஸ் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு 3 பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை அந்த தையல் லைன் வரைக்கும் உள்பக்கமாக அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த பைப்பிங்க்கு மேலே பைப்பிங்கில் தையல் படாமல் அப்படி தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் இந்த 6 பீஸ் இருக்குது, முக்கோண பீஸ் ஒரு சைடு 3 பீஸ் வர மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கு அடிப்பக்கமாக அப்படி உள்பக்கம் விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2 சைடுமே 3 பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கி பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த முதுகு பாகத்தில் 2 பட்டன் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கார்னர்லேயும் கைத்தையல் போட்டு முடிச்சிருக்கிறேன். ஆனால் அதில் பீட்ஸ் வேணாலும் வைக்கலாம். நான் சும்மா அந்த மாதிரி கைத்தையல் போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு
மாடல் வந்து நான் இதில் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம டெய்லி கட்டுற மாதிரி உள்ள மாடல் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈஸியாக தைக்கிற மாதிரி உள்ள மாடல், இது எல்லாரும் போடுற மாதிரியும் உள்ள மாடல், வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் இதை கட்டலாம். அந்த மாதிரி ஒரு மாடல் இதை பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.